ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சாஃப்டான ஆல்மண்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சீக்கிரமே நம்ம செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் நம்ம இதை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட் லோவில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. லைட் எல்லோ கலரில் வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 50 ml நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். அதில் சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்கும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு 100 ml நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வெண்ணிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டரை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி நல்லா நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன இதை கூட மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் கேக் மிக்ஸ் பவுடர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 300 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கேக் பவுட்ரு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சலித்து எடுத்துக்கணும். சலித்து எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா கேக் ரொம்ப கெட்டியாக வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு அடித்து எடுக்கக்கூடாது. இப்போ இந்த கேக் மிக்ஸ்லேயே எல்லாமே கலந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பவுடர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இப்போ நான் ஒரு 50 கிராம் ஆல்மண்ட் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்மண்ட் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேஷ்யூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஓகே, இப்போ நான் ரவுண்ட் ட்ரேயில் இந்த கேக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் நான் போட்டிருக்கேன். நான் எந்த பட்டரோ ஆயிலோ எதுவுமே நான் அப்ளை பண்ணல. இந்த நட்ஸ் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லாதவங்க நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் மோல்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்துடும். இப்போ இதை 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இடையில ஏர் இருந்தால் அது ரிலீஸ் ஆயிரும். அதனால் ஒரு 2 தடவை 3 தடவை டேப் பண்ணால் போதும். அதிகமாக டேப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது மேலே நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்டை நான் தூவிக்கிறேன். இது பேக்காய் வரையில் மேலே இருக்க அந்த ஆல்மண்ட்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம். டாப்பிங்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போது கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 180 டிகிரியில் நான் 10 மினிட்ஸ் ஏற்கனவே நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 180 டிகிரியில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். எனக்கு பேக்கிங் டைம் 30 மினிட்ஸ் ஆச்சு. நான் 20 மினிட்ஸில் நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் 30 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே நீங்கள் மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. வேண்டான்னா விட்டுறலாம். அது ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணுறது. நீங்கள் நிறையாலாம் அப்ளை பண்ண வேணாம், கம்மியாக அப்ளை பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் கழித்து மோல்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு கேக்கை அந்த கூலிங் ரேக்கில் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. நம்ம அடியில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருந்தனால அது அப்படியே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ கேக்கை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது.
கேக் பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.